வணக்கம். தாவேகா தலைவர் விஜயிலிருந்து ஆதவர்ஜனாலேருந்து அந்த கட்சியில் இருக்கிற எல்லா தற்கொலை பசங்களும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமானதற்கு காரணம் கடந்த திமுக ஆட்சி அப்படின்ட்டு. ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே இதை வலுவாக அவங்க இதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்து அந்த அவதூறை கட்டமைச்சு அதன் மூலமாக அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லலாம். போதை கலாச்சாரம் உருவாவதற்கு ஒரு அரசு எப்படி காரணமாகும் அப்படின்னு நம்ம ரொம்ப சிந்திச்சா கூட அதுக்கான விடை நமக்கு தெரியல. ஒரு அரசு அதுக்கான காரணமாக அமையுமா அப்படின்னா எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற தாவேகா அரசுமே அது காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க தனிமனித ஒழுக்கம் இது அவங்க தேர்ந்துனா தான் இதை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நின்றுட்டாங்க. எப்போ ஒரு மாதத்துலேயே. விஜய் இது ஏன் எந்த ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பார் அப்படின்னா, தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய கட்சி தொண்டர்கள், கேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போதையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக நடக்கிற குற்றச்செயல்களுக்கு காரணம் தாவேகா தொண்டர்களாகவே இருக்காங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன இப்போ உதாரணத்துக்கு தன்னோட மகன் குடிச்சிட்டு வர்றான்னா அந்த அம்மா போட்டு அவனை அடிக்கும். ஆனால் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது என்ன ஆகும்னா, என் பையனை கெடுத்துட்டாங்க, ஊர் உலகம் தான் கெடுத்துருச்சு, டாஸ்மாக் திறந்து வச்சனால தான் போய் குடித்தான், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதேமாரி தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி தற்கூரிக்கே தன்னுடைய தற்கூரி தொண்டர்கள் பொன் தற்கூரிகள் தான். இந்த நரேஷனில் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அரசாங்கம் தான் காரணம், என் தொண்டர்களை கெடுத்தது அவங்க தான், என் தொண்டர்கள் இன்றைக்கி இவ்வளோ குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, முன்னாடியும் ஈடுபட்டிருந்தாங்க, அதுக்கு காரணம் என்னென்னா போதை கலாச்சாரம். அந்த போதை கலாச்சாரம் இருக்கிறனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல. நேரத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் சாமர்த்தியமாக தன் தொண்டர்கள்னு சொல்லலை, ஒட்டுமொத்தமாக எல்லா இளைஞர்கள் எல்லாரும் கெட்டு போகிறதுக்கு காரணம் போதை கலாச்சாரம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கலாம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இன்னொரு வகையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நல்லா சிந்திச்சு பாருங்கள். முதல்ல ஒருத்தன் தண்ணி அடிக்கிற பழக்கத்துக்கு வர்றான். அவன் எப்படி தண்ணி அழைப்பான்? ரெண்டு கேட்டகரி தான் இருப்பான். ஒருத்தன் தன்னோட அடலசன்ஸில் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து போய் தண்ணி அடிப்பான், இல்லை தண்ணி அடிக்கிற நண்பர்களோட சேர்ந்து போகிறப்போ இவன் மட்டும் தண்ணி அடிக்காமல் இருப்பான். இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. ஸோ இந்த நண்பர்கள்லாம் எப்போ தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒன்று நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னா, அவன் நேரடியாக போய் வீட்டிலேருந்து நேராக கல்லூரிக்கு போகிறான், இல்லை வீட்டிலேருந்து நேராக ஸ்கூலுக்கு போகிறான், போயிட்டு வர்ற வழியில் இருக்கிற டாஸ்மாகை பார்க்குறான், நேராக டாஸ்மாகில் போய் ஒரு சரக்கை வாங்கி அடிப்பானா? இல்லை அவனுக்கு போதையினால் உந்தப்பட்டு சாப்பிட்டா அவன் போதை ஏறும், போதைனா என்ன அப்படிங்கிற கூட அவனுக்கு அந்த அறிவு கூட இருக்காது. இல்லை அப்படி தானே முதல்ல ஆரம்பத்தில் இருக்கும். போதைனா என்னன்னு தெரியணும்ல, முதல் அதுக்கு இனிக்குமா கசக்குமாங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாதுல்ல. அப்போ எப்படி போய் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவான்? அவனுக்கு எப்போ தோணும் அப்படின்னா, பெரும்பாலான இளைஞர்கள், பெரும்பாலான அடல்ட்ஸ் எப்படி முதல்ல டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா நடிகர்கள் மூலமாக தான். அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு ஃபேன்சி, அதை குடித்தா ஒரு கெத்து, நம்ம பசங்க கூட நம்ம மட்டும் குடித்தோம்னா நம்ம ஒரு கெத்தான ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதா குடிப்பாங்க. அது எதை பார்த்து கற்றுக்குறான் அப்படின்னா, விஜய் மாதிரி நடிகர்கள் நடிக்கும் படங்களில், விஜய் மாதிரி ஹீரோ நடிக்கிற படங்களில் அவங்க என்னென்ன செய்கைகளை செய்கிறாங்களோ அதை இவனும் ஹீரோயிஸ்டிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பழக்கங்களுக்கு உள்ளாகிறாங்க. உதாரணத்துக்கு விஜய் இவ்வளோ பேசுகிற விஜய் தன்னுடைய படங்களில் எந்த படத்தில் எடுத்தாலும் குடிக்காத சீன் இல்லாமல் அவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஈவன் பெரிய லவ் ஸ்டோரியாக இருக்கிற குஷி படத்துலேயே தண்ணி அடிச்சுட்டு தான் ஜோதியாவை திட்டுவார். அப்போ அதை பார்க்குற ஒருத்தன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் என்ன செய்வான், ஒரு லவ் பிரேக்கப் இருப்போ தண்ணி அடிச்சுட்டு திட்டுற மாதிரி அவனும் நினச்சிக்குவான், அதே மாதிரி திட்டி பழகுவான். தண்ணி அடிச்சுட்டு சில வீரதீர சாகசங்கள் விஜய் செஞ்சுருப்பான், அதை பார்த்துட்டு இவனும் செய்வான். தண்ணி அடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார். அதே ரீசன்ட் படங்கள்லேயே ஒரு தலைவான் ஒரு படத்துலேயே ஊட்டிக்கோ வச்சுக்கோலாம் பார்த்துருக்கு, நம்ம கேட்டிருக்கோம். எல்லா படத்துலேயும் சரக்குங்கிற பாட்டு இருக்குது. சரக்கு வச்சுருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன்னு பாட்டெலாம் அவர் தான் பாடியிருக்காரு. ஏன்னா அவர் பாடாத பாட்டுகளே கிடையாது, எல்லாமே குத்து சாங்கில் அவர் ஊற்றிட்டு தான் டான்ஸ் ஆடிருக்காரு, நம்ம பார்க்க தான் செஞ்சுருக்கோம். மாஸ்டர் படத்தில் கூட அவர் தண்ணி அடிச்சுட்டு தான், அவர் ப்ரொஃபஸரு, தண்ணி அடிச்சுட்டு காலேஜுக்கு போவார், அவர் ஸ்டூடெண்ட்டாக வழி நடத்துவார். அப்போ அதை பார்க்குற ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்? அப்போ ப்ரொஃபஸர் அடிச்சிருக்காரு, அவனுக்குள்ள ஒரு பெரிய கேங்கு திரளுது அப்படின்னா, அதே மாதிரி தான் இங்கே சமூகத்தில் அவன் படத்தை பார்த்தவன் அவனை ஹீரோவாக நினைக்கிற மாதிரி செய்வான். அந்த அறிவு வேணாமா? எந்த படத்தில் சரி, இப்போ அவர் முதல்வர் கேண்டிடேட்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாரு, இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாரு, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாரு, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் யோசிச்சிருந்தாலும் கூட அதற்கு பிறகு நடித்த படங்களில் ஒழுக்கமாக நடிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு முதல்வர்கள்லாம் சிலர் நடிகர்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்க திரைப்படங்களில் ஒரு காட்சி கூட குடிக்கவே கூடாது, குடிக்கிற மாதிரி காமிச்சோம்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் கெட்டுப்போம் அப்படிங்கிற நடிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் குடிச்சிட்டு ஒரு கேரக்டர் கூட நடித்தது கிடையாது. ஒரே ஒரு படத்தில் கூட குடிப்பார், ஆனால் நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு அவர் படத்தில் பாடிப்பார்.
மற்றபடி அவர் குடித்த சீனோ இல்லை ஒரு சிகரெட் அடித்த சீனோ கூட இல்லை. ஏன்னா எம்ஜிஆரை பார்த்து பாதிப்பு அதிக ஏற்படலாம், நம்மளை பார்த்து நிறைய பேர் கெட்டு போகலாங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு, அந்த அக்கறை இருந்திருக்கு சமூக அக்கறை. சிவாஜியை பார்த்து நிறைய பேர் கற்றுக்க போகிறது கிடையாது. சிவாஜியோட உதாரணத்துக்கு சில நடிகர்களை பார்த்தா என்ன செய்வாங்க, ஓவர் ஹைலைட்டடாக வந்து இவங்க அந்த பழக்கத்துக்கு உள்ளாவாங்க. ரஜினியை பார்த்து நிறைய பேர் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ரஜினி அடிக்கிற ஸ்டைலு, ரஜினி தூக்கி போகிற ஸ்டைல்லாம் அது இன்றைக்கி வரை நடந்துச்சு. ஈவன் பாபா ரிலீஸ் அப்போ அது பெரிய இஷ்யூ ஆகி இனிமேல் சிகரெட் அடிக்கிற சீன்ஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸும் பெரிய போராட்டங்களை அறிவித்தாங்க. படங்களில் வந்து ஹீரோக்கள் வந்து சிகரெட் அடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிற இதையும் வந்து நிப்பாட்டணும், இல்லை அப்படியே வந்தால் கூட டிஸ்க்ளைமர் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சட்டமாக வந்துச்சு. இன்னும் படங்களில் போடுறாங்க. அந்த டிஸ்க்ளைமர் போடுறான் அப்படிங்கிறக்காகவே அவன் தண்ணி அடிக்கிறான்ல, அதை அந்த தண்ணி அடிக்கிற சீனை தவிர்க்கலாம்ல, இல்லை தண்ணி அடிக்கிற கேரக்டரை தவிர்க்கலாம்ல. என்னைக்குன்னா தவிர்த்துருக்காரா விஜய்? தவிர்த்ததே கிடையாது. இது வரைக்கும் இருந்த முதல்வர்களில் யாருனாலும் மார்க்கெட் பண்ணியிருக்காங்களா? இப்போ வேற விஜய் வந்து மார்க்கெட் பண்ணுறாரு. எதை மார்க்கெட் பண்ணுறாரு? தண்ணி அடிக்கிற சீன் மூலயமா தண்ணி அடித்தா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் பண்ணுறான். அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ட்ரிங்கிங் சீன்ஸ்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட தனியாக கட் பண்ணி சில நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது, தண்ணி அடிக்கிற ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. அப்போது டேரெக்டாக இன்டெரக்டாக வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறான். தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறான், தூண்டுறான், ட்ரிகர் பண்ணுறான். வேறு எந்த கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேனர் வச்சுருக்கா, இல்லை ப்ரொமோட் பண்ணுதா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுக்கு கூட நிறைய விளம்பரங்கள் வருது, பெப்சிக்கு, 7-Upலாம். இது வந்து எதனா வரதா உண்டா? டாஸ்மாக் எல்லோரும் சின்ன பசங்களாம் வாங்கன்ட்டு டாஸ்மாகில் போய் தான் முதல்ல ஒரு தண்ணி அடிக்கிற இருக்கானாலாம் அப்படியும் கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஆவரேஜ் ஸ்டார்டிங் அதாவது லிக்கர் கன்சப்ஷன் ஸ்டார்டிங் ஏஜ் வந்து ஆவரேஜாக என்ன வயசு இருக்குன்னா 15 to 17 இயர்ஸில் வந்து முதல்ல வந்து லிக்கரை வந்து டேஸ்ட் பண்ணிடுறான் அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்லுது. தமிழ்நாட்டோடைய ஆவரேஜும் அதுதான், இந்தியன் ஆவரேஜும் மோரார்லெஸ் வந்து 15 to 17 தான். 15 to 17 இருக்கிற பசங்க வந்து யாரால் முதலாக லிக்கர் கன்சப்ஷனுக்கு தூண்டப்படுறா? யாரால் அவன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு ஒரு மார்க் இருக்குது, நீங்களே எடுத்து பாருங்கள். தன்னோட பிடிச்ச ஹீரோ மூலியமாக தான் அவர் உந்தப்படுறாருங்கிறது இருக்குது. சிகரெட்டும் அப்படி தான், லிக்கரும் அப்படி தான். அப்படிங்கிற பட்சத்தில் இது முழு பொறுப்பு யார் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் தான். அப்போது நீ கடந்த 20 வருஷமாக என்ன பண்ணனையோ அப்படி வளர்த்து வச்ச ஒரு ஜென்ரேஷன் தான் வந்து இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு சிறுகிது. அதுக்காக எல்லா பேருமே தண்ணி அடிக்கிறாங்களாம் இல்லை, இன்றைக்கும் லிக்கர் கன்சப்ஷன் இல்லாத பசங்களும் இருக்காங்க. இப்படி 2 கேட்டகரி தான் இருக்காங்க, நம்ம முதல் சொன்ன மாதிரியே. ஆனால் பெருவாரியாக வந்து ஒரு இளைஞர் லிக்கர் கன்சப்ஷனுக்கு உள்ளாகிறது யாருனால அப்படின்னா, யார் வந்து ப்ரொமோட் பண்ணுறா அப்படின்னா நடிகர்கள் தான். அதில் முக்கியமாக வந்து விஜய் பெரிய ஒரு பங்கு உண்டு. ரஜினியால் சிகரெட் அடித்தவன் நிறைய உண்டு, ஆனால் விஜய்னால தண்ணி அடித்தவன் ஏகப்பட்டது உண்டு. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், ஏன் தொண்டர்களை திருத்த முடியல அப்படிங்கிறது இது காரணம் வந்து யாரை சொல்கிறான் அப்படின்னா கவர்மெண்ட்டை சொல்கிறான். இந்த கவர்மெண்ட்டு மட்டுமா டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிச்சு? அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணலையா? இன்றைக்கி டாஸ்மாகை மூடிட்டாரா? மூடிட்டேன்னு சொல்லி 717 கடையை வந்து அவர் சொன்னது மூடவே இல்லை, எந்த கடையில் லிஸ்ட்டே அவங்க போடலை. அப்போது இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது டாஸ்மாக் அவசியமா, இல்லை ஒரு டாஸ்மாக் கடைகளில் வந்து சரக்கு விற்கிறது அவசியமா, அரசாங்கம் விற்கிறது அவசியமானா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஸ்டடீஸ் இருக்குது. இவ்வளோ நாள் அனுபவத்தில் ஒரு அரசாங்கம் இவ்வளோ கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுது, இவ்வளோ கிரிட்டிசைஸுக்கு உள்ளாக்கப்படுது. அந்த டாஸ்மாக் நடத்தணுமா? இமிடியேட்டாக மூடிட்டு போயிடலாம். அதனுடைய வருமானம் வந்து பெரிய லெவலில் ஸ்டேட்டோட எக்கனாமியில் வந்து பங்கு பெறது கிடையாது இருக்குது. இன்றைக்கும் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு துறை இருக்குன்னா மது விலக்கு மற்றும் ஆயத்திருவை துறை. மது விலக்கு துறை தான் அது, மதுவை ப்ரொமோட் பண்ணுற துறை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. டாஸ்மாக் வச்சு மதுவை ப்ரொமோட் பண்ணுற துறை, மது விற்பனை துறைன்னெலாம் வச்சுக்கலாமே. மது விலக்கு மற்றும் ஆயத்திருவைன்னு தான் அந்த துறையோட பேர்வு. சரி, அப்போ அந்த துறை என்ன செய்யுது அப்படின்னா, இது பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கள்ளச்சாராய சாவுகள் நிறைய நடந்தப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிடலாம் என்னென்ன லிக்கர்ஸ் இருக்குன்னு. இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் தான் இப்போ இருக்கிற விஸ்கி, பெரிய நிறுவனங்கள் மூலமாக இருக்கிற டாஸ்மாகில் விற்கப்படுற அந்த சரக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இல்லிசிட் பிரியூ ஒன்று இருக்குது, நார்மல் பிரியூ. இல்லிசிட் பிரியூனா கள்ளச்சாராயம் அனுமதி இல்லாமல் அவனா காய்ச்சறது. அப்புறம் நார்மல் ப்ரியூவும் இருக்குது. அப்புறம் நேச்சுரல் ப்ரியூ இருக்குது. நேச்சுரல் லிக்கர்னால் என்னென்னா இந்த கல், பனங்கல், தென்னங்கல் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நார்த்துலலாம் சில இதெல்லாம் வந்து அவங்களே இயற்கையாக வந்து சில இது வச்சு குடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கெலாம் வந்து லைசன்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஏன் அதெல்லாம் தடுத்துருக்குன்னா, அதுக்கு சில பேட்டர்ன்ஸ்லாம் இல்லை. எவ்வளோ கண்டென்ட்டில் லிக்கர் கன்செப்ட், லிக்கரோடைய பெர்சன்டேஜ் இருக்கணும், ஆல்கஹால் பெர்சன்டேஜ் அதில் எவ்வளோ இருக்கணும், ப்ளஸ் வந்து எவ்வளோ அடித்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களாம் தெரியாது. வேறஸ்
இந்த ஐஎம்எஃப்எல் தான் வந்து லைசன்ஸ் கொடுத்து அவன் வந்து கடையில் வந்து விற்க சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎம்எஃப்எலுக்கு அந்த அதிலே போட்டிருப்பான் எவ்வளோ லிக்விட் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ குடிச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ அளவு குடிக்கணும்லாம் டீட்டெயில் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் வந்து கவர்மெண்ட் இருக்குது. வேறஸ் நீங்கள் கல் இறக்குறதுலையும் எவன் விற்பான், எப்படி விற்பான், அதில் என்ன கலந்து விற்பான், ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை. இது போக வந்து கலாச்சாரம்லாம் அவன் காய்ச்சி விற்க ஆரம்பிச்சிட்டான்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட மெக்கானிசம் இல்லை. அப்போது எப்படி ஆங்கில மருந்துகளுக்குன்னு இங்கிலீஷ் மெடிசனுக்குன்னு ஒரு இது இருக்கோ, அதே மாதிரி இது ஆராய்ச்சியால் ப்ரூவ் பண்ணப்பட்ட இது இவன் ஹெல்த்துக்கு ஆல்கஹால் பாதிப்பு தான் இருந்தால் கூட இது வந்து குறைஞ்ச பாதிப்புன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணி இந்த கடைகளை திறந்து வச்சுருக்கான். இல்லாட்டி இவன் என்ன செய்வான்னா, இவன் போதை ஏற்றிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான்னா, ஏதோ ஒரு மறைமுக ஏதோ தேடி தான் போவான். இந்த சினிமாவில் நடிக்கிறான், இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன செய்வான், டாஸ்மாகில் சரக்கு இல்லை அப்படின்னு என்ன செய்வான்னா நிறைய வழிகளை தேடி விடுவான். ஏதோ இந்த இருமல் மருந்து நல்லா இருக்குது, இதை வாங்கி குடிக்கலான்னு குடிப்பான். கரெக்டாக? இல்லை ஒரு மாத்திரை நல்லா இருக்குது, மாத்திரை வாங்கி சாப்பிடுவான். இல்லை இவனே தேடி போய் என்ன செய்வான்னா ஏதோ ஒரு கலாச்சாரங்க இவனே காய்ச்ச ஆரம்பிப்பான். சில நேரத்தில் இவனை ட்ரை பண்ணி பார்ப்பான், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த டாஸ்மாக் திறக்கப்படுது. வேற டாஸ்மாகில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் போய் இருக்கிற பசங்களெல்லாம் இழுத்துட்டு வந்து வா டாஸ்மாகில் குடின்னு சொல்லி ஊற்றி விட்றதெல்லாம் கிடையாது. எந்த தகப்பனும் அதுவும் பண்ண போகிறது கிடையாது, யாரும் பண்ண போகிறது கிடையாது. பண்ணுறது யார் அப்படின்னா எல்லா சினிமாலையும் எல்லா சீன்லையும் பண்ணது விஜய். இவ்வளோ நாள் விஜய் பண்ணார்ல, அதுக்கு எதனா ஒரு பிராய்ச்சித்தம் தரணும்ல, அட்லீஸ்ட் அந்த கில்ட்டினா இருக்கணும்ல. அதுவே இல்லாமல் தான் திருந்த வேண்டிய ஒன்றும் தான் திருந்தணும். இன்றைக்கி வரைக்கும் அவர் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டலாங்கிறது நமக்கு தெரியாது. சரி, அவருக்கு அந்த அருகதையும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுற அருகதை அவருக்கு இல்லை, அது நமக்கு தெரியும். இருந்தாலும் அடுத்தவங்க மேலே பழிய போடுறாரு. இது வரைக்கும் இந்த இருந்த முதல்வர்களில் யாருக்குமே இந்த பழக்கம் இருக்கா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. காமராஜருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு யாருன்னா தெரியுமா? இல்லை குடிச்சிருக்காருங்கிறது யாருன்னா ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் குடித்தா இல்லை அவர் குடிக்கிற மாதிரி இவங்க வெளியில் தெரிஞ்சால் அது எப்படி ப்ரொமோ ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கடுத்து வந்து அண்ணாவுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? இல்லை கலைஞருக்கு இருக்கா, இல்லை எம்ஜிஆருக்கு இருக்கா, ஜெயலலிதா குடிச்சிருக்காங்களா? யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து எடப்பாடி கொண்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் விஜய் குடிப்பாரா இல்லையாங்கிறது அவனுடைய கடைக்கோடி தெரிஞ்சவங்க கூட தெரியும். அப்படிங்கிறப்போ அவன் எதனால் உந்தப்படுறான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வச்சுக்க நம்ம கேள்வி. வாங்க கேளுங்கண்ணா. Song you hear bro, no blabber bro.